போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வாய்ஸ் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி வாரியர்ஸ் சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தாங்க. இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி ஆங்கிலேய அரசால் தொடுக்கப்பட்ட முக்கியமான சில சதி வழக்குகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நடந்த டிஎன்பிஎஸ்சி வினாத்தாள்களை எடுத்து பார்த்தோம்னா 1லிருந்து 3 கேள்வி வரைக்கும் ஒவ்வொரு கொஷின் புக்லெட்டில் இருந்தும் கேட்டிருக்காங்க. இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 4ல கூட நம்ம பார்க்க போகிற இந்த டாப்பிக்ல இருந்து 3 கேள்வி வரைக்கும் கேட்டிருக்காங்க. அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் வாதாடின சிஆர் தாஸ் பற்றின அந்த கேள்வியாக இருக்கட்டும், காக்கோரி சதி வழக்கில் சம்மந்தப்பட்ட ராம் பிரசாத் பிஸ்மில், அஷ்பாக்குல்லா கான் அந்த கேள்வியாக இருக்கட்டும், நான் ஏன் நாத்திகனானேன் எனும் அந்த பகத்சிங்கோட புத்தகத்தை பற்றின அந்த கேள்வியாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம பார்க்க போகிற இந்த டாப்பிக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. நம்ம நேராக டாபிக் போயிடலாம். சதி வழக்குகள் மொத்தம் ஒரு 5 முக்கியமான சதி வழக்குகள் இருக்குது. அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கு, கான்பூர் சதி வழக்கு, காக்கோரி சதி வழக்கு, மீரட் சதி வழக்கு, லாகூர் சதி வழக்கு. இந்த வழக்குகளை எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அதற்கான காரணத்தையும் அதுக்கான பின்னணியும் சுருக்கமாக பார்த்துருவோம். தேசிய இயக்கம் 1900களுக்கு பிறகு மிதவாதிகள், தீவிர தேசியவாதிகள்னு 2 குழுவாக பிரியுது. இதில் மிதவாதிகள் ஆங்கிலேய அரசை ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணாங்க. மனுக்கள் கொடுக்கறது, மன்றாடி கேட்கறது, குறிப்பாக சொல்லணும்னா ஏகாதிபத்திய ஆங்கிலேய அரசை ரொம்ப தீவிரமாக இவங்க எதிர்க்கலை. ஆனால் தீவிர தேசியவாதிகள் புரட்சிகரமான போராட்டங்களாலையும் ஆயுத கிளர்ச்சிகளாலையும் ஏகாதிபத்திய அரசை தீவிரமாக எதிர்த்தாங்க. இந்த தீவிர தேசியவாதத்தின் மைய புள்ளியாக மகாராஷ்டிரா, வங்காளம், பஞ்சாப் ஆகிய பகுதிகள் இருந்தது. மகாராஷ்டிராவில் பாலகங்காதர திலகரும், வங்காளத்தில் பிபின் சந்திரபாலும், பஞ்சாப்ல லாலா லஜபதி ராயும் தீவிர தேசியவாதிகளுக்கு தலைமை இருக்கிறாங்க. இந்த 3 தலைவர்களையும் லால் பால் பால்னு சுருக்கமாக சொல்லுவாங்க. இந்த தலைவர்களை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ நம்ம நேரடியாக அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்குக்கு போயிடலாம். வங்காளத்தில் 2 புரட்சிகர அமைப்புகள் உருவாகுது. அதில் முதலாவதாக தொடங்கப்பட்டது 1902ல் ஜதீந்திரநாத் பானர்ஜி மற்றும் பரிந்தர் குமார் கோஷ் ஆகியோரின் கல்கத்தா அனுசீலன் சமிதி. இந்த பரிந்தர் குமார் கோஷ் யாருன்னா எல்லாராலும் பிரபலமாக அறியப்பட்ட அரவிந்த் கோஷ் அவர்களோட சகோதரர் தான். இரண்டாவதா 1906ல் புலின் பிகாரிதாஸ் என்பவர் முயற்சியால் டாக்கா அனுசீலன் சமிதி உருவாக்கப்படுது. இதன் தொடர்ச்சியாக தான் புரட்சிகர வார இதழான யுகந்தர் எனும் பத்திரிகையும் தொடங்கப்படுது. இந்த அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கோட தொடர்புடைய அமைப்பு ஜதீந்திரநாத் பானர்ஜி மற்றும் பரிந்தர் குமார் கோஷ் உருவாக்கின கல்கத்தா அனுசீலன் சமிதி. இந்த அமைப்போட செயல்பாட்டுக்கு பணம் தேவைப்படுதுங்கிறதால 1906ஆம் ஆண்டு சங்பூரில் முதல் சுதேசி கொள்ளை ஒன்று நடத்தி பணத்தை திரட்டுறாங்க. இதுக்கு இடையில இராணுவ பயிற்சி பெறுவதற்காக ஹேம்சந்திர கனுங்கோ என்பவர் பாரிஸ் போகிறாரு. 1908ல் அவர் அந்த புரட்சிகர நடவடிக்கைக்கு தேவையான பயிற்சியெல்லாம் பெற்றுட்டு இந்தியாவுக்கு திரும்பி வந்துடுறாரு. புரட்சிகர நடவடிக்கைகளுக்கான முன்னேற்பாடுகள் மிக தீவிரமாக நடக்குது. இந்த அமைப்பு ஆயுத போராட்டங்களை திட்டமிடுறதுக்கும், குண்டு தயாரிக்கவும், உடற்பயிற்சி செய்கிறதுக்கும் மணித்தலா என்னும் இடத்துல பண்ணை வீட்டை தேர்ந்தெடுக்கிறாங்க. இவங்களோட முதல் புரட்சிகர செயல்பாடா டக்ளஸ் கிங்ஸ்போர்டு என்கிற ஒரு ஆங்கிலேய அதிகாரியை கொல்ல தீர்மானிக்கிறாங்க. இந்த டக்ளஸ் கிங்ஸ்போர்டு யாருன்னா சுதேசி போராட்டக்காரர்கள் மீது ரொம்ப கொடூரமான நடவடிக்கைகளால் அடக்குமுறையை அரங்கேற்றினவருங்கிறதால அவரை சூஸ் பண்ணுறாங்க. அவரை கொலை செய்யறதுக்கான பொறுப்பு 2 இளம் புரட்சியவாதிகளான 18 வயது நிரம்பிய குதிராம் போஸ் என்பவர்கிட்டையும் 19 வயது நிரம்பிய பிரஃபுல்லா சாக்கி என்பவர்கிட்டையும் கொடுக்கப்படுது. இந்த புரட்சியாளர்கள் 1908 ஏப்ரல் 30 அன்னைக்கு அலிப்பூர் குண்டுவெடிப்பு சம்பவத்தை நிகழ்த்துறாங்க. எதிர்பாரா விதமாக இந்த இன்சிடென்ட்ல ஒரு மிஸ்டேக் நடந்துருது. ஒரு சாரட் வண்டியில் இவங்க வீசின ஒரு குண்டு டக்ளஸ் கிங்ஸ்போர்டுக்கு பதிலாக வேறு 2 ஆங்கில பெண்மணிகள் மீது விழுந்து அவங்க இறந்துடுறாங்க. அந்த இடத்துலையே பிரஃபுல்லா சாக்கி தற்கொலை பண்ணிக்கிறாரு. குதிராம் போஸை கைது பண்ணி தூக்கில் போட்டுறாங்க. இந்த வழக்கு 1 வருஷமாக நடக்குது. இதில் குற்றம் சாட்டப்பட்ட புரட்சிய தேசியவாதிகளுக்காக சிஆர் தாஸ்னு சொல்கிற சித்தரஞ்சன் தாஸ் வாதாடினார். இந்த கொஸ்டின் தாங்க இந்த நடந்து முடிஞ்ச இந்த குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது 1924ல் நடந்த கான்பூர் சதி வழக்கு. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் யாருன்னா கம்யூனிஸ்டுகளும் தொழிற்சங்கவாதிகளும் தான். இந்த வழக்குக்கான பின்னணி என்னன்னு பார்த்தோம்னா 1920க்கு பிறகான காலகட்டங்களில் இந்தியா முழுக்க கம்யூனிச கொள்கை வேகமாக பரவுது. இதன் விளைவாக நாடு முழுக்க பருத்தி மற்றும் சணல் தொழிற்சாலைகள், நகராட்சி பணியாளர்கள், ரயில்வே நிறுவன ஊழியர்கள் மத்தியில் பல தொழிற்சங்கங்கள் நிறுவப்படுது. இந்த வகையான கம்யூனிச எழுச்சி ஆங்கிலேய அரசை நடுங்க வைக்குது. காரணம் என்னன்னா கம்யூனிசவாதிகள் முதலாளித்துவ ஏகாதிபத்திய ஆங்கிலேய அரசை
மிக தீவிரமாக எதிர்ப்பாங்கன்னு ஆங்கிலேய அரசு அஞ்சுது. கம்யூனிசம் மற்றும் தொழிற்சங்கவாதிகளை ஆங்கிலேய அரசு ஒடுக்க நினைச்சதோட விளைவு தான் கான்பூர் சதி வழக்கு 1924. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஒரு 6 மாத கால அளவில் கைது செய்யப்படுறாங்க. இந்திய தண்டனை சட்டம் 121A பிரிவின் கீழே 8 பேர் குற்றம் சாட்டப்பட்டு சிறைக்கு அனுப்பப்படுறாங்க. மொத்தம் 13 பேர் மேலே குற்றம் சுமத்தப்படுது. அதில் பிரபலமான கம்யூனிஸ்ட் தலைவர்களான MN ராய், அப்புறம் நம்ம தமிழ்நாட்டைச் சேர்ந்த M சிங்காரவேலர் போன்றவர்களும் அடங்கியிருக்காங்க. இந்த கான்பூர் சதி வழக்கு நீதிபதி ஹோம்ஸ் என்பவர் முன்னிலையில் விசாரணைக்கு வருது. இந்த நீதிபதி ஹோம்ஸ் என்பவர் ஏற்கனவே ஒரு தீர்ப்பு வழங்கினதில் பிரசித்தி பெற்றவராக இருந்திருக்கார். அது என்ன தீர்ப்புனா, 1922 நடந்த சௌரி சௌரா நிகழ்வில் குற்றம் சுமத்தப்பட்ட 172 விவசாயிகளுக்கு மரண தண்டனை விதித்ததுக்காக பிரபலமாக அறியப்பட்டிருக்கார். கான்பூர் சதி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது கடுமையான அடக்குமுறையை ஆங்கிலேய அரசு செய்யுது. ஆனால் இந்த அடக்குமுறைகள் எல்லாமே புரட்சிகர தேசியவாதிகளை முடக்கிடலை, அவங்களுக்கு இன்னும் உத்வேகத்தை தான் கொடுத்துச்சு. இதன் விளைவாக தான் டிசம்பர் 1925 கான்பூரில் ஒரு கம்யூனிஸ்ட் மாநாடு நடக்குது. நாடெங்கிலும் இருந்த கம்யூனிஸ்டுகள் எல்லாம் அந்த மாநாட்டில் போய் கலந்துக்கிறாங்க. இந்த மாநாட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டைச் சேர்ந்த திரு M சிங்காரவேலர் என்பவர் தான் தலைமை தாங்குகிறார். 1925 பம்பாயை தலைமையிடமாக கொண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முறைப்படி தொடங்கப்படுது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது காக்கோரி சதி வழக்கு. இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவங்க ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் அஷ்ஃபகுல்லா கான் மற்றும் இன்னும் சிலர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் நம்ம இந்த வருஷம் நடந்த அந்த குரூப் 4ல் கேட்டிருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. இந்த வழக்குக்கான காரணம் என்னென்னா, இவங்க புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக அரசு பணத்தை எடுத்துகிட்டு போன ரயில் வண்டியை நிறுத்தி கொள்ளையடிச்சிடுறாங்க. இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டவங்க தான் காக்கோரி சதி வழக்கில் விசாரிக்கப்படுறாங்க. அதில் 4 பேருக்கு மரண தண்டனையும் மற்ற 17 பேருக்கு சிறை தண்டனையும் வழங்கப்படுது. இதை தான் காக்கோரி சதி வழக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மீரட் சதி வழக்கு 1929. ஆங்கிலேய அரசு தொடுத்த அனைத்து கம்யூனிஸ்ட் சதி வழக்குகளிலும் இந்த மீரட் சதி வழக்கு ரொம்பவும் புகழ்பெற்றதுன்னு சொல்கிறாங்க. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை காந்தியடிகள், ஜவஹர்லால் நேரு போன்ற மிகப்பெரிய தலைவர்கள்லாம் சிறையில் போய் பார்த்துருக்காங்க. இந்த வழக்கு சர்வதேச அளவில் அறியப்பட்ட ஒரு வழக்காக இருந்திருக்கு. வெளிநாட்டு அறிஞர்களான ரோமன் ரோலண்ட், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் போன்றவர்களும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வழக்கோட முக்கியத்துவம் எவ்வளோன்ட்டு. இந்த வழக்குக்கான பின்னணி என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 1920களின் காலகட்டம் ஏராளமான தொழிலாளர்களின் எழுச்சியை கண்ட காலகட்டமாக இருந்திருக்கு. நாடு முழுக்க பல வேலை நிறுத்தங்கள் நடைபெற்றிருக்கு. 1927 காரக்பூர் ரயில்வே பணிமனை வேலை நிறுத்தம், 1928 வில்லுவாங்கிற இடத்துல நடந்த ரயில்வே பணிமனை வேலை நிறுத்தம், 1928 கல்கத்தா துப்புரவு தொழிலாளர்களினுடைய வேலை நிறுத்தம், 1929ஆம் ஆண்டில் வங்காள சணல் ஆலைகளில் நடைபெற்ற வேலை நிறுத்தம், 1928 திருச்சிராப்பள்ளி பொன்மலை பணிமனையில் நடைபெற்ற தென்னிந்திய ரயில்வே வேலை நிறுத்தம், 1928 நடந்த பம்பாய் ஜவுளி தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம். இது போன்ற வேலை நிறுத்தங்களும் கம்யூனிஸ்டுகளின் செயல்பாடுகளும் ஆங்கிலேய அரசை கவலை கொள்ள செய்யுது. இவங்களோட செயல்பாடுகளை தடுத்து நிறுத்த ஆங்கிலேய அரசு 2 கொடுஞ்சட்டங்களான 1928ஆம் ஆண்டின் தொழில் தகராறுகள் சட்டத்தையும் அதே 1928 பொதுமக்கள் பாதுகாப்பு மசோதாவையும் நிறைவேற்றுது. இதை அடுத்து இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டியமைக்க பிரிட்டானிய கம்யூனிஸ்ட் கட்சியால் அனுப்பப்பட்ட பிலிப் ஸ்ப்ராட், பான் பிராட்லி, லெஸ்டர் ஹட்சின்சன் ஆகிய 3 பிரிட்டானிய கம்யூனிஸ்டுகளை ஆங்கில அரசு கைது பண்ணுது. இந்த பேர்லாம் கொஞ்சம் நினைவில் வச்சுக்கிறது சிரமமாக தான் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான வழக்குங்கிறதுனால கூற்றில் ஏதாவது வைக்க வாய்ப்பு இருக்குது. இவங்களை இந்திய தண்டனை சட்டம் 121A பிரிவின் கீழ் கைது செய்கிறாங்க. இந்த வழக்கு மீரட் நகரத்தில் நடத்த ஆங்கிலேய அரசு தீர்மானிக்குது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்காக KF நாரிமன், MC சக்லா என்ற 2 புகழ்பெற்ற வழக்கறிஞர்கள் வாதாடுறாங்க. இந்த வழக்கில் 1933 ஜனவரி 16 மீரட் அமர்வு ஒரு கடுமையான தீர்ப்பை வழங்கி 27 பேர் தண்டிக்கப்பட்டு வெவ்வேறு இடங்களுக்கு அனுப்பப்படுறாங்க. மீரட் சதி வழக்கை பற்றினது முக்கியமான பாயிண்ட்ஸ் இவ்வளோ தான். இன்னும் ஒரே ஒரு வழக்கு மட்டும் பாக்கி இருக்குது, அதுதான் நம்ம லாகூர் சதி வழக்கு. இந்த வழக்கை பகத்சிங் பற்றி பார்க்குற அந்த தனியான வீடியோவில் ப்ரீஃபாக பார்த்துடலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதலோட தொடர்புடைய சூர்யா சென், கல்பனா தத் அவங்களே அதே வீடியோலேயே நம்ம பார்த்துடலாம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்ததுன்னா
நம்ம வாய்ஸ் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி வாரியர் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.